வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணத்திற்கான அவசர பிரச்சினைகள் மற்றும் உடனடி தேவைகள் குறித்து பட்டியலை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. இலங்கையின் தற்போதைய பேரிடர் நிலைக்கு விரைவான நிவாரணம் வழங்குவதற்காக தனது அவசரகால ஒருங்கிணைப்பு பொறிமுறையை செயல்படுத்தியுள்ள ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்த சில நாட்களில் புதிய மண் சரிவுகள், பாறை சரிவுகள், கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயங்கள் அதிகரிக்கலாம். தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த விஞ்ஞானி எச்சரிக்கை. இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்காக இந்திய வான்வெளியை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு இந்தியா அனுமதி. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் உருவாகியுள்ள அவசர பிரச்சனைகள் மற்றும் உடனடி தேவைகள் குறித்து விரிவான பட்டியலை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வடக்கு மாகாண ஆளுநருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மாகாண ஆளுநர்கள் மற்றும் பிரதம செயலாளர்களுடன் இன்றைய தினம் ஜூம் வாயிலாக முன்னெடுத்திருந்த கலந்துரையாடலின் போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. வடக்கு மாகாண ஆளுநருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் யாழ்ப்பாணத்தை விட மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்கள் மற்றும் வவுனியா மாவட்டங்களே அதிகமானவும் மோசமாகவும் பாதிக்கப்பட்டதாக விளக்கியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மின்சாரம், குடிநீர் மற்றும் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு பல பாலங்கள் இடிந்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் முக்கிய சாலைகளில் பயணம் செய்ய முடியாத நிலைமை நீடிக்கின்றது. மேலும் முல்லைத்தீவில் தொலைத்தொடர்பு சேவைகள் இன்னமும் வழமைக்கு திரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் 159 தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் நாளை முதல் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தொடர்பான நிலைமைகளை விசாரித்த போது யாழ்ப்பாணத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை என்றும், கிளிநொச்சியில் இரணைமடு பகுதியில் நீர் தேங்கியிருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். ராணுவம் உதவி வழங்குகின்றதா என்ற ஜனாதிபதியின் கேள்விக்கு ராணுவத்தினர் முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாக ஆளுநர் உறுதிப்படுத்தினார். இதனிடையே வடக்கு மாகாணத்தின் அவசர சேவைகள் மற்றும் நிலவும் பிரச்சனைகளை பட்டியலிட்டு உடனடியாக சமர்ப்பிக்கும்படி ஜனாதிபதி ஆளுநருக்கு நேரடி பணிப்புரை வழங்கியுள்ளார். இலங்கையின் தற்போதைய பேரிடர் நிலைக்கு விரைவான நிவாரணம் வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை தனது அவசர கால ஒருங்கிணைப்பு பொறிமுறையை செயல்படுத்தியுள்ளது. தேசிய அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளோடு இணைந்து பல்வேறு துறைகள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், நீர், கல்வி பாதுகாப்பு, தங்குமிடம் மற்றும் ஆரம்பகால மீட்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளின் தேவையான உதவிகளை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பல பகுதிகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்த போதிலும் ஜொலிசப் பதுளை மாவட்டத்தில் உள்ள 25 பாதுகாப்பு மையங்களுக்கு அவசரமான குடிநீர் விநியோகம் செய்து முடித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரான்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆரம்பகால மீட்சி நடவடிக்கைகளுக்கு ஐநா முழுமையான ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உட்பட நட்பு நாடுகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நடைபெறும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக தமது அவசர உதவி குழுக்கள் மற்றும் மீட்பு அணிகளை அனுப்பியுள்ளன. இவை இலங்கை முப்படைகளோடு இணைந்து தரைமட்டத்தில் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகின்றனர். வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகள் குறித்து முழுமையான தொழில்நுட்ப ஆய்வுகள் முடியும் வரை எவரும் தங்களது வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த விஞ்ஞானி வசந்த சேனாதீர எச்சரித்துள்ளார். உரிய நிபுணர்கள் ஆய்வு செய்து வீடுகள் பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்தும் வரை மக்கள் வீடுகளுக்குள் நுழைவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், பாதுகாப்பு ஆபத்து அதிகமாக உள்ள பகுதிகளில் வசிப்போர் மீண்டும் அந்த இடங்களுக்கு திரும்பக்கூடாது, அவர்கள் தற்காலிகமான முகாம்களில் தங்கி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் 7 மாவட்டங்களில் உள்ள 70 பிரதேச செயல பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு மற்றும் வெளியேற்றம் சிவப்பு எச்சரிக்கைகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்த கனமழையால் மண் மற்றும் கல் நிறைந்த பகுதிகள் தண்ணீரால் நனைந்திருக்கும் காரணத்தினால் அடுத்த சில நாட்களில் புதிய மண் சரிவுகள், பாறை சரிவுகள், கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயங்கள் அதிகரிக்கலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தரையிலிருந்து அசாதாரண ஒலி, பிளவுகள், தண்ணீர் மூலாதாரங்கள் திடீரென்று குறைவது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் வசந்த சேனாதீர கடுமையாக அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கினால் உருவான பேரிடர் நிலைமையினை முன்னிட்டு ஆழ்ந்த கவலையை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டனிலா ஜோர்ஜிவா இலங்கையின் மீட்பு மற்றும் மீளெழுச்சி தேவையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். டேட்வா புயலினால் ஏற்பட்டிருந்த பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு இலங்கையை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் பல நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் தொடர்ச்சியான உதவிகளை அனுப்பி வருகின்றன. இந்த சூழலில் இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட பல ஆசிய நாடுகள் சந்தித்துள்ள பேரிடர் நிலைமை குறித்து அவர் கவலை வெளியிட்டதோடு ஜோர்ஜியா தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். மிக கடுமையான வெள்ளப்பெருக்கினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் நாடுகளின் மக்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேரிடரால் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி தெரிவிக்கையிலும் அந்தந்த நாடுகளின் மீட்பு முயற்சிகளுக்கு IMF தேவையான அனைத்து ஆதரவுகளையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்காக இந்திய வான்வழியை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா அனுமதி வழங்கியுள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான அனர்த்த நிலைமையை முன்னிட்டு நிவாரணப் பொருட்களை விமானம் மூலம் அனுப்பும் தங்களது முயற்சி தாமதமடைந்ததாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருந்தது. நிவாரணப் பொருட்களோடு இலங்கைக்கு பயணிக்க இருந்த தங்களது விமானத்திற்கு இந்திய வான்வழி அனுமதி வழங்கப்படாததால் இந்த தாமதம் ஏற்பட்டதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. தேசிய அனர்த்த முகாமைத்துவ அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படையின் ஆதரவோடு பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 45 பேர் கொண்ட குழு நகர்ப்புற தேடல் மற்றும் மீட்பு குழு C-130 ரக விமானத்தில் இலங்கைக்கு புறப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. இது முற்றிலும் மனிதாபிமான நடவடிக்கை என்பதை தாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தாலும் இந்தியாவின் அனுமதி இல்லாததால் விமான பயணம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மாற்று வழியாக உதவி பொருட்கள் இலங்கையை அடைவதற்கு சுமார் 8 நாட்கள் ஆகும் என்றும் பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது. இந்த சூழலிலேயே பாகிஸ்தான் அரசு இன்று பிற்பகல் 1 மணியளவில் இந்திய அரசாங்கத்திடம் மனிதாபிமான அடிப்படையில் வான்வழியை பயன்படுத்த அனுமதி கோரி விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது. இதற்கிடையில் அந்த விண்ணப்பத்திற்கு இந்தியா மாலை 5:30 மணியளவில் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கோரிக்கை உடனடியாகவும் தாமதமின்றியும் பரிசீலிக்கப்பட்டதாகவும் இந்திய அதிகாரிகள் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் உயிரிழந்தவர்கள் மற்றும் ஏற்பட்ட பரவலான சேதங்களை முன்னிட்டு ரஷ்யா தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்த சூழ்நிலையை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பிய செய்தியின் மூலம் தனது இரங்கலையும் ஒத்துழைப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை இந்த கடினமான நேரத்தை கடந்து செல்லும் நிலையில் ரஷ்யா நண்பர் நாடாக உடனிருந்து ஆதரிப்பதாகவும் ஜனாதிபதி புட்டின் தனது செய்தி குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேரிடர் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தனது மனமார்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்ளுமாறும் அவர் ஜனாதிபதி அனுருகுமாரவிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் தாம் பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். இதற்கிடையில் நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையின் விளைவாக ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீளமைக்கவும் சுமார் 31 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. டிட்வா புயலின் தாக்கம் மிகுந்ததாக இருந்தது. அது நாட்டின் 1/3 பகுதியை அளித்துவிட்டதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு மத்திய சபரகமுவ, ஊவா, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதனால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை சுங்க வரிகள் மற்றும் பிற கட்டணங்களில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் வகையில் புதிய சிறப்பு நடைமுறையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு நன்கொடையாளர்கள், சர்வதேச அமைப்புகள், தனிநபர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் அனர்த்த நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கான விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளதை முன்னிட்டு உதவிகளை விரைவாகவும் தடையில்லாமலும் நாட்டுக்குள் கொண்டுவர இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் கீழ் நிவாரணப் பொருட்கள் எந்த ஒரு சுங்கவரி கட்டணங்களும் உட்படாது. மேலும் அவை பாதிக்கப்பட்ட மக்களிடம் சீக்கிரமாக சென்றடைவதற்கும் சுங்க திணைக்களம் செயல்முறைகளை எளிமைப்படுத்தியுள்ளது. நன்கொடைகள் தொடர்பான முழுமையான வழிகாட்டுதல்கள், அதேபோல் நன்கொடையாக அனுப்பப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பொருட்களின் பட்டியல் உள்ளிட்ட விரிவான தகவல்களை www.customs.gov.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.